ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். வர மார்ச் மாதத்துக்கான ரூ. 300 தரிசன டிக்கெட் புக்கிங் தேதி, அதோடு சேர்த்து மார்ச் மாதத்துக்கான ஆன்லைன் ரூம் புக்கிங், திருமலை மற்றும் திருப்பதிக்கான புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதுங்கிற டீட்டெயிலோடு சேர்த்து மார்ச் மாதம் திருமலையிலையும் திருப்பதிலையும் என்னவெல்லாம் முக்கிய நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். லிங்கை கிளிக் பண்ணி நம்ம சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். திருமலையில் மூலவர தரிசனம் பண்ணுறதுக்கு இலவச தரிசன டிக்கெட் மற்றும் பல்வேறு வகையான கட்டண தரிசன டிக்கெட்டுகள் இருந்தாலும் சாமானிய பக்தர்கள் பலரும் விரும்பக்கூடியது ரூ. 300 தரிசன டிக்கெட் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்றதான். வர்ற மார்ச் மாதத்துக்கான ரூ. 300 தரிசன டிக்கெட்டானது டிசம்பர் 25 திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஒரு மொபைல் நம்பரில் லாகின் பண்ணலாம். அதிகபட்சமாக 6 பேருக்கு இந்த ரூ. 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணலாம். நமக்கு லட்டுகள் எத்தனை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அங்கேயே கொடுத்துடலாம். அதே போல் உண்டியல் காணிக்கை நம்ம எதுவும் செலுத்துறதா இருந்தாலும் ஆன்லைன்லேயே செலுத்திக்கிடலாம். 12 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை எந்த விதமான புக்கிங்குமே இல்லாமல் நாம் ரூ. 300 தரிசன டிக்கெட் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கும்போது நம்ம கூடவே அழைச்சிட்டு போகலாம். அந்த குழந்தைகளோட ஆதார் கார்டு இல்லாட்டினா ஸ்கூல் ஐடி கார்டு கையில் வச்சுருந்தா மட்டும் போதும். திருப்பதி, திருமலை மற்றும் தலக்கோணாவுக்கான மார்ச் மாத ஆன்லைன் ரூம் புக்கிங் ஆனது வர டிசம்பர் 25 மதியம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. கீழ்த்திருப்பதியை பொறுத்த வரைக்கும் எந்த காட்டேஜில் நமக்கு ரூம் வேணும்னு சொல்லி நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். என்ன டேரிஃபில் ரூம் வேணுங்கிறதையும் செலக்ட் பண்ண முடியும். ஆனால் திருமலையை பொறுத்த வரைக்கும் என்ன டேரிஃபில் ரூம் வேணும்னு மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். என்ன காட்டேஜில் ரூமுங்கிறது அப்போதைய அவைலபிலிட்டியை பொறுத்து தான் நமக்கு அலாட் பண்ணுவாங்க. திருப்பதி மற்றும் திருமலைக்கு ஆன்லைனில் ரூம் புக் பண்ணும்பொழுது 2 பேருடைய ஆதார் டீட்டெயிலை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த ரூமுகளில் 10 பேர் 15 பேர் நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ பேர் வேணாலும் தங்கிக்கிடலாம். எல்லாமே வசதியாக தான் இருக்கும். அனைத்து ரூமுகளையுமே காட் இருக்கும், பெட் இருக்கும், தலையணை இருக்கும். கீசர் மேக்ஸிமம் ரூமுகளில் பொருத்திட்டாங்க. ஒரு சில இடங்களில் மட்டும் காமனில் போய் நாம் ஹாட் வாட்டர் பிடிச்சிட்டு வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக திருமலையிலையும் திருப்பதிலையும் மார்ச் மாதம் என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இது நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் ரூம் ஆனது கீழ் திருப்பதியில் புக் பண்ணலாமா இல்லை திருமலையில் புக் பண்ணலாமான்றதை டிசைட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய கபிலேஸ்வரர் சுவாமி கோவில் பிரம்மோற்சவமானது வர மார்ச் 1 10 வரைக்கும் நடக்க இருக்குது. மார்ச் 4 சீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வேங்கடேச பெருமாள் திருக்கோவிலுடைய பிரம்மோற்சவ கருட சேவை நடைபெறுது. இந்த பிரம்மோற்சவமானது பிப்ரவரி 29 ஸ்டார்ட் ஆகிடுது. மார்ச் 6 பெருமாளுக்கு மிகவும் உகந்த ஏகாதேசி வருது. மார்ச் 7 சீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வேங்கடேச பெருமாள் கோவிலில் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவத்தோட முக்கிய நிகழ்வான ரதோற்சவம் நடைபெறும். மார்ச் 8 மகா சிவராத்திரி நாள். அதே நாளில் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய சீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வேங்கடேச பெருமாள் கோவிலில் நடைபெற்று கொண்டிருந்த பிரம்மோற்சவம் நிறைவடையுது. அதே மார்ச் 8 திருவோண நட்சத்திரம் வருது. கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கபிலேஸ்வரர் சுவாமி கோவிலில் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான நந்தி வாகன சேவை நடைபெறும். அடுத்த நாள் மார்ச் 9 கபிலேஸ்வரர் சுவாமி கோவிலில் கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும். மார்ச் 16 ரோஹிணி நட்சத்திரம். திருமலையில் சகசர தீபாலங்கார சேவையில் மலையப்ப சுவாமிக்கு பதிலாக ருக்மணி கிருஷ்ணர் தான் எழுந்தருள்வாங்க. அதே நாளில் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலையும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வேங்கடேச பெருமாள் கோவில்லையும் ருக்மணி கிருஷ்ணர் தான் மாட வீதிகளில் வலம் வருவார். மார்ச் 17 25 வரைக்கும் தரிகொண்டா ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவம் நடைபெறும். மார்ச் 19 புனர்பூஷ நட்சத்திரம். அன்னைக்கு திருமலையில் சகசர தீபாலங்கார சேவையில் ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணர் சீதா தேவியோட எழுந்தருள்வாங்க. மாட வீதியில் வலம் வரும்போது எதிர் சேவையாக ஆஞ்சநேயர் வருவார். மார்ச் 20 பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி. மார்ச் 20 24 வரைக்கும் 5 நாட்கள் தெப்போற்சவமானது புனித புஷ்கரணியில் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த தெப்போற்சவத்தோட முக்கிய நிகழ்வுகளை தனி வீடியோவாக நம்ம சாகிமா விலாக் சேனலில் கொடுக்குறேன். மார்ச் 25 பங்குனி மாத பௌர்ணமி. இந்த நாளில் தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதை பற்றிய தனி வீடியோவும் நம்ம சேனலில் வர இருக்குது. அன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால கருட வாகன சேவை நைட்டு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். அதே நாளில் ஸ்ரீ லக்ஷ்மி ஜெயந்தியும் கொண்டாடப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி குறித்த உங்கள் டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.